நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த கதை நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து 10th போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய தமிழில் யூனிட் 2 நடுவினா. ஸோ இந்த கதையோட பேர் வந்து பிரம்மம். ஓகே. ஸோ இந்த கதை வந்து எதை பற்றி இருக்குன்னா, ஒரு குடும்பத்தினர்கள் ஒரு வீடு கட்டுவாங்க புதுசாக. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு காலியான இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து என்ன வளர்க்கலாம்? மாடு வளர்க்கலாமா, கோழி வளர்க்கலாமா, இல்லை என்ன செடி நடலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இப்போ கடைசியில் வந்து ஒரு மரம் வளர்ப்பாங்க. அது என்ன மரம் அப்படின்றத கதை மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கதையை கவனிங்க. முன்னுரை: இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் அகழியல் ஆகும். குடும்ப உறுப்பினர்கள் நட்டு வைத்த மரம் ஒன்று அவர்களின் வாழ்வியலில் எப்படி பின்னி பிணைந்து விட்டது என்பதை பிரபஞ்சனின் பிரம்மம் என்ற சிறுகதை அழகாக காட்சிப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் என்னது? புதிதாக கட்டிய வீடு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி புதுசாக ஒரு வீடு கட்டுவாங்க. அந்த வீட்டு வாசலில் இடம் இருக்கும், காலியான இடம் கிடக்கும். அந்த இடத்துல என்ன பயனுள்ளதாக பண்ணுறது அப்படின்றத பொறுத்து தான் இந்த கதை. அதுதான் பாருங்கள். இச்சிறுகதையில் வரும் குடும்பத்தினர் புதிதாக வீடு ஒன்றை கட்டினர். அந்த வீட்டிற்கு முன்னால் வெறுமென கிடந்த சிறிய இடத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த குடும்ப உறுப்பினர்கள் என்ன செய்யலாம் என்று தங்களது எண்ணங்களை தெரிவித்தனர். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பம்: பாட்டி பசு வாங்கி வளர்க்கலாம் என்றார். அம்மா வெண்டை, கத்தரி, தக்காளி போன்றவற்றை வளர்த்தால் கறிக்கு உதவும் என்றார். தங்கை பல்வேறு வகையான பூக்களை வளர்க்கலாம் என்றார். அப்பாவின் முடிவு: அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க குடும்பத்தின் தலைவரான அப்பா காலியாக கிடந்த இடத்தில் முருங்கையை நட்டு வளர்க்கலாம் என்று சொன்னார். ஏனெனில் முருங்கை வீட்டுக்கு எவ்வித ஆபத்தையும் ஏற்படுத்தாது, மேலும் மிகுந்த மருத்துவ குணங்களை உடையது என்று கூறி முருங்கை கிளை ஒன்றை கொண்டு வந்து நட்டார். ஸோ அந்த காலியான இடத்த பயன்படுத்துறதுக்காக அவங்க என்ன வளர்க்க போறாங்க? முருங்கை மரம் வளர்க்க போறாங்க. தங்கை, பாட்டி, அம்மா அவங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் வீட்டின் தலைவரான யார்? அப்பாவின் முடிவு தான் வந்து முருங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முருங்கை மரத்தில் வந்து சில மருத்துவ குணம் இருக்குது, அது எவ்வித ஆபத்தையும் வந்து கிரியேட் பண்ணாது. ஸோ அதனால் முருங்கை மரத்தையே வந்து அந்த காலியான இடத்துல வச்சுட்டாங்க. முருங்கை வீட்டின் அங்கமானது. நாளுக்கு நாள் முருங்கையின் வளர்ச்சியை கண்டு மிகவும் ரசித்தனர் குடும்பத்தினர். அது படிப்படியாக கிளை, இலை, காய் போன்றவற்றை தந்தபோது அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். முருங்கைக்காய்க்கும் கீரைக்கும் ஆசைப்பட்டு அண்டை வீட்டு உறவுகள் அடிக்கடி இவர்களது வீட்டிற்கு வர தொடங்கினர். மேலும் காக்கை குருவிக்கு இந்த முருங்கை மரம் இல்லமாயிற்று. முருங்கை அவர்களின் வீட்டின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. மீண்டெழுந்த முருங்கை. ஒரு நாள் காற்று பலமாக வீசியதால் முருங்கை அடியோடு விழுந்தது. இதனால் குடும்பத்தினர் சொல்ல முடியாத துயரத்தை அடைந்தனர். சில நாட்களுக்கு பிறகு விழுந்து கிடந்த மரக்கிளையில் இருந்து முருங்கை துளிர் விடத் தொடங்கியது. அது குடும்பத்தினருக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்தது. முடிவுரை: முருங்கை என்பது வெறும் மரமாக இல்லை, உணர்வில் கலந்த உயிராகவே அமைகிறது. பல உயிர்கள் வாழும் வீடாகவும் திகழ்ந்தது. ஸோ அவ்வளோதான். கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல பலமான காத்தடிச்சதுனால அந்த முருங்கை மரம் வந்து அடியோடு அப்படியே சாஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே அந்த தண்டு, அந்த ஸ்டெம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அதை கண்ட அந்த குடும்பத்தினர் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குல்ல, நமக்கு எது புரிஞ்சாலும் அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பாய்.